சொல்றது ரைட் ஆஃப், செய்யறது வேவ் ஆஃப். செய்வது வேவ் ஆஃப். இந்த மாதிரி வார்த்தைகளால விளையாட. அப்போ எஸ் பேங்க்னு ஒரு கேஸ். இப்போ ஆமா, எஸ் பேங்கோட மேனேஜர் எம்டி வந்து 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். இப்போ இதே மாதிரியான விஷயங்கள் ரைட் ஆஃப் அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நடக்கலையா சார்? சார் எல்லா பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட். ஓகே சார், அப்போ நான் இந்த மாதிரி கேட்குறேனே, விஜய் மல்லையா கடன் வாங்கினாரு, கட்ட முடியல, லண்டன் போயிட்டாரு, கட்டுறேன்னு சொல்றாரு, கவர்மெண்ட் வாங்கி அந்த என்பிஏவை க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்பிஏ அவன் என்ன சொல்றான், என் சொத்தை வாங்கி என்பிஏ அளவு. வணக்கங்க. தொடர்ந்து வங்கிகள், அதாவது பொதுத்துறை வங்கியாகட்டும் தனியார் துறை வங்கிகளாகட்டும், ரைட் ஆஃப் பண்றது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் ரைட் ஆஃப் பண்றாங்க? ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கும் வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவே எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எதுக்காக பண்ணுறாங்க, அதை பண்ணுனா என்ன நடக்கும், ஏன் பேங்க்ஸ் அதை செய்யணும், அதே மாதிரி இதை வந்து யாருடைய கடன்களை ரைட் ஆஃப் பண்ணுறாங்க, ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடனை வாங்குவாங்களா மாட்டாங்களா, உங்ககிட்ட டெபாசிட் வாங்கி கடன் கொடுக்குறாங்க, அதை ரைட் ஆஃப் பண்ணிடுறேன்னால அப்படின்னு பேங்க்னால சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஆனந்த் சார்ட்ட கேட்டு அதுக்கான பதில்களை பெறலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். சார், பேங்க்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம அடிக்கடி நியூஸ்ல பார்க்குறோம். இந்த ரைட் ஆஃப் அப்படிங்கிறது, நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட்னு ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறேன், அந்த மாதிரி நீங்க போடுறீங்க, அவர் போடுறாருன்னு எத்தனை பேர்த்தோடைய பணத்தை வச்சு தானே அவங்க லோன் கொடுக்குறாங்க. அதை ரைட் ஆஃப் பண்றது அப்படின்றத பேங்க்னால சொல்ல முடியுமா? வாட் இஸ் ரைட் ஆஃப்? ரைட் ஆஃப் தான் இப்போ கடன் வசூல் பண்ண முடியல, 3 வருஷம் ஆயிடுச்சு. வசூல் பண்ண முடியாத கடனை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ரைட் ஆஃப்னா அந்த புக்ஸ்லேருந்து வெளில எடுத்துருவாங்க. ஓகே, அக்கௌண்டிங் புக்ஸ்லேருந்து வெளில எடுத்துருவாங்க. சரி, அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணுவாங்க. அது அப்படி கலெக்ட் ஆகலைன்னா அது அப்படியே தொங்கிகிட்டே இருக்கும். அதுதான் தொங்கிட்டு இருக்குன்னா என்ன யூஸ் இல்லை. ஏன்னா ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன, வெய்வர்னா என்னென்னா, நீ கடன் கட்ட வேண்டாம், உங்களுக்கு பதிலாக வேறு யாரோ கடன் கட்டிட்டாங்கன்னு. இப்போ அது வெய்வர். அந்த வெய்வர் எப்படி வந்ததுன்னா, மன்மோகன் சிங் காலத்தில் வந்து ஃபார்மர் லோனை வெய்வ் ஆஃப் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வரி பணத்துலேருந்து 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுத்துட்டாங்க. அது வெய்வர். ரைட் ஆஃப்னா அதாவது கடன் தள்ளுபடி. ஓகே. ரைட் ஆஃப்னா நான் என் புக்ஸ்லேருந்து வெளில எடுத்துருவேன், ஒரு ஏஜென்சியை கொடுத்து உங்கள்கிட்ட துரத்தின்னு இருப்பேன். ஓகே. அது வரலன்னா வரல தான், வெய்வர் தான். அது வந்தால் நான் திரும்பி எழுதிப்பேன். ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் பார்க்கும்போது தான் இந்த எஜுகேஷன் லோன் எல்லாம் இந்த பேங்க்குக்கு வித்துட்டோம். அதே தான். இப்போ நான் வரேன். டோட்டலாக வந்து 16 அம்மையார் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் சொல்லினது பார்லிமெண்ட்டில். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்னாலே அம்மையார் தான். 16 கோடி ரூபா ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 16.35 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதில் 9,29,000 கோடி பெரிய கடன்களை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் 50 கோடிக்கு மேலே இருக்கிற கடன். வெறும் 7 லட்சம் கோடி தான் 50 கோடி கம்மியாக இருக்கிற கடன். அதில் ஒரு 2 கோடியோ 1 கோடியோ தான் சிறு கடன். இந்த டோட்டலாக ஆனதில் 2 கோடியே 10 லட்சம் தான் இது வரைக்கும் கலெக்டே இருக்குது. இந்த ரைட் ஆஃப்லேருந்து திரும்பி கலெக்ட் பண்ணலான்னு நான் சொன்னேன்ல, 16,30,000 கோடியோ ஏதோ ரைட் ஆஃப் பண்ணதில் 2,10,000 கோடியோ கொஞ்சம் ஜாஸ்தியோ கலெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இது கலெக்ட் ஆன முக்கால்வாசி பணம் இந்த விவசாயி, எஜுகேஷன் லோன், இல்லாட்டா வீட்டை வச்சு கடன் வாங்கினவன், இந்த வீட்டை ஆக்ஷனில் விட்டு வாங்கினவன் தான் முக்கால்வாசி இந்த 2,10,000 கோடி. சர்ஃபாசை ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த சர்ஃபாசை ஆக்ட் மூலமாக வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்து, இல்லை அவனே வீட்டை விற்று லோனை கடன் அடைச்சி கட்டினது தான் இந்த பணம். முக்கால்வாசி பெரிய கார்ப்பரேட்டில் இப்போ வந்து ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் தான் மும்பை இந்தியன் டீமோட ஓனர். அதில் வந்து 50,000 கோடிக்கு சுமார் 47,000 கோடி 50,000 கோடியை தம்பி கட்ட வேண்டிய கடனை 2,500 கோடிக்கு விற்றாங்க. அப்போ அந்த மீதி 45,000 கோடி ரைட் ஆஃப் தான். ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரினா ரைட் ஆஃப்னா திருப்பி வந்து கேட்பாங்கல்ல? எங்கே கேட்பாங்க? அதுக்கு தான் இப்போ வரேன். அந்த கேஸ் எடுத்தேன். தம்பி வந்து இப்போ என்ன பண்ணார், ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு பிட் பண்ணியிருக்காரு. நான் அப்படி கேட்குறேன், கவர்மெண்ட் பேங்க்கில் 45,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணால் அவன் கம்பெனி எப்படி 300 பிட் பண்ண விட்டீங்க? ஏன் சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ விலகி வைக்கிறாங்க சார்? அதுக்கு அவன் பேங்க் கேரண்டி கொடுக்கணும். பேங்க் கேரண்டி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஃபோர்ஜரின்ட்டாங்க. ஆமாம். ரைட்டா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபோர்ஜரின்னொன்னே அவரை பிடிச்சி உழுக்காமல்
அவர் என்ன சொல்லிட்டார், நான் பண்ணல, ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்தேன், அந்த ஏஜென்சி தான் ஃபோர்ஜரி பண்ணிடுச்சுன்னு. அட்மின். ஆ இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து நீ ஒரு ஃபோர்ஜரி பண்ண தப்பான டாக்குமெண்ட்டை பேங்க்குக்கு கொடுத்தா நீங்கள் சொல்ல முடியுமா, நான் பண்ணல, என் ஏஜென்சி தான் கொடுத்தது, அது பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியும்? கேஸ் ஆயிடும்ல சார். அது கேஸே அல்லையே, ஏங்கிறது தான் கேட்குறோம். ஏன் பெரியவங்களுக்கு ஒரு ரூலு, உங்களுக்கு ஒரு ரூலு? அந்த நான் ஏவனோட பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எவ்வளோ வாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சாங்க? இல்ல அதுலயே தான் அனில் அம்பானிலேயே எனக்கு ஒரு சரி நீங்க சொல்லுங்க. அனில் அம்பானில எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. ரைட்டா? இப்போ ஆர் கேப்னு ஒரு கம்பெனி, அதுக்கு தான் வந்தேன். அதேதான். ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி, அதில் 60-70 கோடி ரைட் ஆஃப். டோட்டல் வேல்யூவேஷன் 20,000 கோடின்னு சொல்றாங்க. ஆனால் வாங்கின விற்றது 9,500 கோடி. கோடி. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற அவ்வளோ 11,000 தான் கோடி வராது. இப்போ அப்ப அது ரைட் ஆஃபா வேவ் ஆஃப்? அதுதான் நீங்கள் அதை சும்மா டெக்னிக்கல் டேர்ம் வராது. இதில் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. நான் வீட்டு கடன் கொடுக்குறேன்னு பேங்க்கில் லோனை வாங்கிட்டு அதை எடுத்து இன்ட்ரா கார்பரேட் டெபாசிட்டு கொடுத்துருக்காங்க. கிராண்டன் த்ராண்டன் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு இன்டர்னல் ஆடிட் ஃபைலை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணி தப்பாக நடந்திருக்கு, அதுக்கு அந்த கம்பெனி கேஸ் போட்டுது, அது அப்படியே நிற்குது. சரி, இன்னொரு கேஸ் சொல்கிறேன். ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு சன்னி டோயில்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பிஜேபி எம்பி. எந்த எம்பி? ஆளும் கட்சி எம்பி. அவர் வீட்டை ஜுஹூவில் இருக்கிற வீட்டை வச்சு கடன் வாங்கிட்டு டிஃபால்ட்டு. ஆக்ஷனுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. சடனாக பார்த்தா ஆக்ஷன்லேன்னு வெளில எடுத்துட்டாங்க. ஆனால் லோனை அவர் கட்டல. அப்போ ஆக்ஷன்லேன்னு வெளில எடுக்கிறச்ச லோனை கட்டல. அப்போ அது என்னது அது? ஸோ பண்றேன்னு சொல்றது ரைட் ஆஃப், சொல்றது ரைட் ஆஃப், செய்யறது வேவ் ஆஃப். செய்வது வேவ் ஆஃப். கலெக்ட் பண்ண முடியாது, தூக்கி அடிச்சு போட்டாலும் அவன் போண்டின்ட்டான். சார் கலெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு சாமானிய மக்களுமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதை ஏன் இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளால விளையாட? அப்போ எஸ் பேங்க்னு ஒரு கேஸுப்பா. ஆமா. அந்த எஸ் பேங்க்கில் இந்த ஏவனோட பிரதருக்கும் இன்வால்வ்டுப்பா. எஸ் பேங்கோட மேனேஜர் எம்டி வந்து 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். இவர் எவ்வளோ வருஷம் போனார்? அவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருந்தார். இவருக்கு எஸ் பேங்க் லோன் கொடுத்தது. அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இந்த எஸ் பேங்கோட ப்ரமோட்டரோட பொண்ணுங்களோட கம்பெனிக்கு லோன் கொடுத்தாரு. ஏன் அவரை பிடிக்கல? எஸ், இதெல்லாம் வந்து அந்த அப்படியே ஒரு மறைவா அது நடந்து முடிஞ்சதாகவே ஆயிடுச்சு. ஏன் கேஸ் நடந்துட்டு இருக்கு? ஏன் இன்னும் எவ்வளோ நாள் நடக்கும்? ஒரு ஆளை 2 பேர் மேலே கேஸ் நடக்கிறது, ஒரு ஆளை தூக்கி உள்ளே வச்சு விசாரிக்கிற, இன்னொரு ஆள் மேலே கையே வைக்கலன்னு தொடர்ந்து அதுதானே சார் நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ ப்ரைவேட் செக்டரில் ரொம்ப கம்மி, ஆனால் ப்ரைவேட் செக்டரில் ஆனும்போது என்ன ஆச்சுன்னு காட்டுறேன். ஐசிஐசியில் சந்தா கோச்சர் மேலே இது மாதிரி ஒரு அலிகேஷன் வந்தது. ஆனால் மார்க்கெட்டில் அவன் பணம் ரிலீஸ் பண்ணணும், கவர்மெண்ட் அவன் பணம் கொடுக்க மாட்டான். கவர்மெண்ட்டில் பணம் ரிலீஸ் பண்ணணுன்னு அவன் என்ன பண்ணான், ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணான்னு ஒரு பெரிய சீஃப் ஜட்ஜு, பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் வர சொன்னான். அவன் ப்ரைமா ஃபேஸி பார்த்து ஆமாம் இவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டான். உடனே அவங்க ரிசைன் பண்ண வச்சு அவங்களுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் திரும்பி பிடுங்க ட்ரை பண்ணி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. வேணுகோபால் தூத்துன்னு வீடியோ கான்வனரும் ஜெயிலுக்கு போனார். அவங்க வீட்டில் பல பேர் மேலே கேஸ் இருக்குது. எந்த பப்ளிக் செக்டர் சேர்மன் மேலே கேஸ் இருக்குது? ஓகே சார், இப்போது இது அதனால் நம்ம ஊரில் ஒரு நம்பிக்கை உண்டு, பப்ளிக் செக்டர்னால் சேஃபுன்னு. ஒரு சேஃபும் கிடையாது, இதெல்லாம் செட்டிங்கு. பெரிய ப்ரமோட்டர் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க லோனை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சேர்மனும் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. திரும்பி அந்த பேங்க்குக்கு பணம் இல்லைன்னொன்னே இவங்க டேக்ஸ் பேயர் பணத்தை வச்சு திரும்பி ரீகேபிட்டலைஸ் பண்ணி திரும்பி பேங்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ இதே மாதிரியான விஷயங்கள் ரைட் ஆஃப் அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடக்கலையா சார்? சார் எல்லா பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட், நான் உத்தமன் சொல்லி தானே நீ வந்த. நான் என்ன கேட்குறேன், இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. 2004லேருந்து 2012 வரைக்கும் 2,20,00,000 இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த 2,20,00,000 நீங்கள் தானே 11 வருஷம் பவரில் இருந்தீங்க. சிதம்பரம் சார் மேலே கேஸை போட்டு அவரை 100 நாள் உள்ளே வச்சிங்கல்ல, அந்த கேஸை ஏன் ப்ராசிக்யூட் பண்ண மாட்டேங்கிறீங்க? 2G ஸ்கேம்னு ஒன்று பெருசாக பேசுனீங்கல்ல, இப்போ 11 வருஷம் பவர் ஆகிடுச்சுல்ல, ஏன் ப்ராசிக்யூஷனே இல்லை? நான் உட்காந்துட்டே இருந்தேன், யாருமே எவிடன்ஸ் கொடுக்கலன்னு ஜட்ஜு சொன்னார். ஹைகோர்ட்டில் அதுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டது அப்படியே மூடி வச்சுருக்கீங்களே, ஏன் அந்த கேஸை நடத்தலை? ஸோ கேஸ் எல்லாமே வந்து கண்மூடித்தனமான கேஸுகளாக தான் இருக்குது. 93 கேஸு இடி, அதாவது உங்களோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்
தமிழில் சொல்லணும்னா அமலாக்கா தொகை போட்டதில் 2 கேஸில் தான் கன்விக்ஷனே வந்திருக்கு. 191 இன்னும். ஸோ நீங்கள் கோர்ட்டை நடத்துகிறீங்க, நீங்கள் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்கள் தான் ஜட்ஜு வச்சுருக்கீங்க, எவ்வளோ பப்ளிக் செக்டர் சேர்மனை தூக்கி ஜெயிலில் வைக்க வேண்டியதுன்னா? சார் இப்போ 2004 to 2014ல 2.2 லட்சம் கோடி அப்படின்றது கவர்மெண்ட் ஃபிகராகவே இருக்கு. அப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கிட்ட இருந்து வந்தது 1.5 லட்சம் கோடி. ஆனா 2015லேருந்து 19 வரைக்கும் 7.94 lakh crore இதே மாதிரி என்பிஏ ஆயிருக்கு. அதுல பப்ளிக் செக்டார் பேங்க் தான் ஜாஸ்தியா இருக்கு. நான் திரும்பி சொல்கிறேன், இந்த 16 லட்சம் கோடி சொல்கிறீங்கல்ல, அதில் அட்லீஸ்ட் டோட்டல் பண்ணிங்கன்னா 12லேருந்து 13 லட்சம் கோடி பப்ளிக் செக்டராக இருக்கும். இதில் 9,29,000 கோடி சொல்கிறான்ல, எஸ் பேங்க் கேஸை மட்டும் வெளில எடுத்துட்டிங்கன்னா, அண்ட் இது மாதிரி வீடியோகான் மாதிரி 1-2 கேஸை வெளில எடுத்துட்டிங்கன்னா, முக்கால்வாசி கேஸு பெரிய லோன் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் தான் இருக்கும். ஏன்னா எஸ் பேங்க்கும் பப்ளிக் செக்டர் பேங்க் தான் யாரும் கடன் கொடுக்காதவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இந்த ஆட்சி வரைச்ச எஸ் பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு சார்? இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதுதான் நான் இப்போ என்ன கேட்குறேன், இந்த ஆட்சி பவருக்கு வந்தபோது இன்னும் ஏன் விஜய் மல்லையா பிடிச்சின்னு வர முடியல? ஏன் சார், அது என்ன ப்ராப்ளம்? அவர் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு கூட சொன்னாரு. அவர் எனக்கு மேலே நான் கொடுக்க வேண்டியதுக்கு மேலே கொடுத்தாச்சுங்கிறாரு. நீங்கள் ஏன் அவரை பிடிச்சிட்டு வர முடியல? மெஹுல் சோஸ்கியை நீங்கள் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணீங்க, அவன் எஸ்கேப் ஆகிட்டு உங்களுக்கு தேங்காய் காமிச்சுன்னு இருக்கிறான். நிரவ் மோடி அங்கே லண்டன்லேயே ஜெயிலில் இருக்கு. நீங்கள் போடலை, போட்டாங்க. அவங்க போட்டிருக்காங்க. அவன் எக்ஸ்ட்ரடைட் பண்ண ஒத்துக்காமல் அவன் எக்ஸ்ட்ரடேஷன் கேஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்தியாவுக்கு வந்தால் எனக்கு சேஃப்டி இல்லைன்னு இங்கேயே இருந்துடுறேன். ஆமாம், அந்த 33,000 கோடியில் வெறும் ஒரு ஜிஎம் மேலே தானே கேஸ் போட்டீங்க, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் சேர்மன் மேலே ஏன் கேஸ் போடல? ஏன் விஜய் மல்லையா இங்கே கொண்டு வரல? என்ன சார் பிரச்சனை? அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அவர் பணம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் ரொம்ப சக்திமான். ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர், நம்ம அப்போ பிரதமருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நாராயணமூர்த்தியோட மாப்பிள்ளை தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். சுதாமூர்த்தியை நீங்கள் வந்து ராஜ்யசபா எம்பி எல்லாம் ஆக்கினீங்க. உங்கள் ருசிசு மாப்பிள்ளையிட்ட சொல்லி விஜய் மல்லையா அலாக்கா தூக்கி இங்கே அனுப்புறதுல என்ன ப்ராப்ளம்? இல்லை, அதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் சொல்கிறது பேப்பரில் வந்த செய்தியை சொல்கிறேன். ரிஷி சுனக்குன்னு ஒருத்தர் இருந்தார், இப்போவும் இந்தியாவில் சுற்றிட்டு இருக்காரு. அவங்க மாமியாரை கவர்மெண்ட் சார்பாக நீங்கள் ராஜ்யசபா எம்பியில் உட்காத்தினீங்க. நீங்களே ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸு, செக்கு மாடு மாதிரி மனுஷன் 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு வேற சொல்கிறாரு. நீங்கள் அவரோட மாப்பிள்ளையிட்ட சொல்லி தொக்கா விஜய் மல்லையா ஏன் தூக்க முடியல உங்களால்? ஓகே சார், அப்போ நான் இந்த மாதிரி கேட்குறேனே, விஜய் மல்லையா கடன் வாங்கினாரு, கட்ட முடியல, லண்டன் போயிட்டாரு, கட்டுறேன்னு சொல்கிறாரு, கவர்மெண்ட் வாங்கி அந்த என்பிஏவை க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்பிஏ அவன் என்ன சொல்கிறான், என் சொத்தை வாங்கி என்பிஏ அளவுக்கு மேலே விற்றுட்டேங்கிறான். இன்னும் அழகாக சொல்கிறேன் எப்படிலாம் சிஸ்டமிக் கேம் பண்ணுறாங்கன்னு. இவருக்கு யூபிசிட்டின்னு ஒரு இவரோட வீட்டை விற்று யூபிசிட்டின்னு போட்டாங்க. அந்த யூபிசிட்டி மாடியில் இவர் வீடு மாதிரியே இன்னொரு வீடு கட்டியிருந்தாங்க. அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ஷனில் விடுறாங்க. அந்த ஆக்ஷனில் கிரண் மசூம்தார் வாங்கி திரும்பி விஜய் மல்லையாக்கே கொடுக்குறாங்க. கிரண் மசூம்தார் பயோகான். அப்போ என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்டில் திரும்பி திரும்பி நான் சொல்கிறது என்னென்னா, சாமானியனுக்கும் மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் ஒரு சட்டம், பணக்காரனுக்கு வேறு சட்டம். அவன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன். ஏதாவது ஒரு பொந்து சொல்லி ரூல் சொல்லி வெளில வந்துடும். இப்போது இந்த பேங்க் சம்மந்தமான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன், அது என்பிஏ ஆச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு அவ்வளோ ஸ்டூடெண்ட்டே என்பிஏ கொடுக்குறான். முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் லோன் என்பிஏ ஆகுது. அந்த பையனுக்கு வேலை இல்லை, வேலை கொடுக்க வேண்டிய வேலை கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ண வேண்டியது சர்க்காரோட வேலை. நீங்கள் பாலும் தேனுமா ஓடுற குஜராத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து போடுங்க, தெர்மேக்ஸ்னு ஒரு கம்பெனி ஆள் சேர்க்குறேன்னு எவ்வளோ பேர் வந்தாங்க. அந்த ரெயிலெல்லாம் உடச்சிட்டு போகிற அளவுக்கு போகிறாங்க. ரைட்டா? இன்றைக்கி ஐடிலேயே நான் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு கம்மியாயிடுச்சு. அப்போது இவங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கேருந்து கிடைக்கும்? இன்றைக்கி வேலை வாய்ப்புன்றது ரொம்ப லே ஆஃப் தான் அதிகமாக இருக்குது எல்லா. சரி, அப்போ ஸ்விக்கியில் ஸ்விக்கியும் பக்கோடா கடையும் போட்டு இந்த லோன் அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாரா? நான்
கேட்குறேன். ஒரு பக்கோடா கடை போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்விக்கியோட டெவலப்மெண்ட்டே ஜாஸ்தியா அதான் இருக்கு. சொல்கிறேன். ஒருத்தர் பக்கோடா கடை போட சொல்ல அப்புறம் இருந்தால இன்ஜினியரிங் படித்தவன் தான் ஸ்விக்கிக்கு ஓட்டின்னு இருக்கிறான். அப்புறம் நான் ஜோக்குக்காக சொல்ல. இல்ல ஒரு அம்மா உண்மை. அப்பாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். பையனை படிக்க வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு அவன் வந்து ஸ்விக்கி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான்னா அவங்க மனசில் என்ன வலி இருக்கும். இப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடங்கள்ல என்பியாக தான் செய்யும். செய்யும். நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை நேராக பார்த்தேன். இந்த கேள்வியை கேட்டேன். இதே கேள்வியை நான் கேட்டேன். நான் சொன்னேன், இவ்வளோ என்பிஏ ஆகிடுமே அப்படி இப்படிலாம் பேசினேன். அவர் என்ன சொன்னார், ஒரு 10 லட்சம் ஸ்டூடெண்ட் படித்ததில் 2 லட்சம் என்பிஏ ஆகிடுச்சுன்னா ஸ்டேட் கேன் டேக் இட். அந்த 8 லட்சம் பேர் படித்து வேலைக்கு போயிட்டான்னா சொசைட்டி மாறும்னாரு. மாறி நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். பேல்பூரி விற்கிறவனோட பையன் பொண்ணு வந்து படித்து இன்ஃபோசிஸில் வேலை செஞ்சு பார்த்துருக்குறேன். இன்ஃபோசிஸில் வாட்ச்மேன் ஆனந்தவன் இன்றைக்கி வேற எங்கேயோ ஹெச்ஆர் மினிஸ்டர் ஹெச்ஆர்ஏயில் இருக்கிற வேலையை நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி கார் ஓட்டுறவனோட பையன் டிசிஎஸில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். லிஃப்ட் ஆப்ரேட்டரோட பையன், சத்துணவு ஆயாவோட பையன், இவெல்லாம் படித்து இன்னைக்கு பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் இருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டூடெண்ட் லோன் கொடுத்துருக்கலன்னா இவன் காலேஜ் போயிருக்க முடியாது. ஸ்டூடெண்ட் லோன் இல்லைன்னா இவ்வளோ உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் திறந்துருக்காது. இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் திறக்கலைன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜை நம்பி அட்லீஸ்ட் 1000லேருந்து 2000 குடும்பம் பிழைக்கும். நீங்கள் டைரெக்டாக ப்ரொஃபஸர் வேலை செய்கிறவங்க மட்டும் பார்க்காதீங்க. சுற்றி இருக்கிற பேப்பரு, டீ கடை, கார் ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், பஸ்ஸு ஓட்டுறவன், ஒரு இக்கோ சிஸ்டமே அதை நம்பி இருக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நான் என் காலேஜுக்கு போனீங்கன்னா அந்த காலேஜை சுற்றி ஒரு 25 கடை 50 கடை இந்த காலத்தில். நான் என்ன கேட்குறேன், ஒரு ப்ரோக்ரஸ் பாருங்கள். மன்மோகன் சிங் காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் ஆள் பிடிக்கிற மாதிரி பிடிக்க வந்து வானான்னு சொல்லணும்னா தூக்கின்னு போய் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தான். எல்லாருக்கும் அது ஆமாம் உண்மைதான். கேம்பஸில் ஏதாவது ஒன்றில் கிடச்சிடும். ஏதாவது 20,000 30,000 15,000 ஏதோ ஒரு சம்பளம் கிடச்சிரும்பா. அப்போல்லாம் 15-20,000 ரூபா சம்பளங்கிறதே பெரிய விஷயம். சரியா? அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சாஃப்ட்வேர் என் சிஸ்டர் வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படின்னா கூட்டிகிட்டு போய் அங்கே 6 மாதம் ட்ரெயின் பண்ணி ஆள் போட்டுப்பான். அப்படி இருந்தது. அவர் ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் பட்டன் ஃபோன் வந்தது. போகிறதுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் 5,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. 2005லேருந்து 2014. 2014லேருந்து 2021 உனக்கு என்ன வந்திருக்கு? இன்டர்நெட் ஜாஸ்தியாக இன்டர்நெட் சார் 2004ல் இன்டர்நெட் கிடையாது, பட்டன் ஃபோன் ஓகே. 2014ல் வரும்போது ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடுச்சு. 10 வருஷத்தில் வந்த சேஞ்ச். எஸ், அக்செப்டட். அதுக்கப்புறம் இன்டர்நெட் இந்த ஃபீல்டு இந்த ஃபேஸில் தானே வந்தது. நம்ம மும்பை இந்தியன் டீம் ஓனரும் அவன் தம்பியும் அரேஞ்ச்மெண்ட் போட்டுக்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு ஒருத்தர் நாங்கள் போட்டி போட மாட்டோம்னு. அதனால முகேஷ் அம்பானி வரல. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. முகேஷ் அம்பானி வந்து ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுத்தாரு. அது என்ன அக்ரிமெண்ட் சார்? அது கொஞ்சம் அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்கல்ல 2005ல். ஆமாம், பிரிச்சுக்கிட்டாங்கல்ல. என்ன பிரிச்சுக்கிட்டாங்க? அண்ணன் பிஸ்னஸில் தம்பி வரமாட்டான், தம்பி பிஸ்னஸில் அண்ணன் வரமாட்டான்னு. தம்பி பிஸ்னஸ் இன்டர்நெட், இவன் வரல. 2000 ஆர்காம் வச்சிருந்ததுனால, ஆர்காம் அவன்கிட்ட இருந்ததுனால, அனில் அம்பானி கிட்ட இருந்ததுனால ஆர்காம்கிட்டேருந்து இவன் பிடிங்கின அப்புறம் இன்னொரு கம்பெனி மூலமாக அப்ளை பண்ணி லைசன்ஸ் போட்டு ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அப்புறம் பையன் கல்யாணத்தில் செலவு ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரேடியாக ஏற்றி விட்டார். ஒரு 3,500 கோடி தம்பி கடைசி பையன் கல்யாணத்தில் செலவாயிடுச்சுன்னு. அதே சமயத்தில் ரேட்டு வேற ஏற்றினார். மறந்து போயிட்டியா? ஸோ அதனால தான் ஜியோ வர்றதுக்கு அந்த 10 வருஷம் டைம். ஆமாம். சொத்தை 2005ல் பிரிக்கிறாங்க. ஆமாம். 2015 வரைக்கும் அவர் ஜியோவை கொண்டு வரல. ஆமாம். 2016ல் மார்க்கெட்டில் இறக்கிட்டார்ல. இறக்கணுன்னு முதல் அடி வாங்கினது அனில் அம்பானி. அனில் அம்பானி வாங்கினா எல்லாரும் மூடினாங்க. ஐடியா மூடினா, இங்கே ஏர்செல் மூடினா. ஏன்பா நான் என்ன கேட்குறேன், இப்படி ரிவர்ஸ் பண்ணுறேன். ஒரு மன்மோகன் சிங் காலத்தில் ஆரோக்கியமான போட்டி. ஒரு டெலிகாம் சர்க்கிள்லேயும் 3-4 ஆப்ரேட்டர் இருந்தான். ஐடியா ஒழுங்காக ஓடின்னு இருந்தது, ஹச்சு ஓடின்னு இருந்தது, இந்த நாய்க்குட்டிலாம் ஆடு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஏர்டெல் ஓடின்னு இருந்தது, சில இடத்துல ஏர்செல்லும் ஓடின்னு இருந்தது, பிஎஸ்என்எல்லும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்தீங்க, பிஎஸ்என்எல்லுக்கு 4G லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் இழுத்தீங்க. மற்றவனெல்லாம் இவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க. வேறு யாரோ வாங்கின லைசன்ஸ் இவர் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். கம்பெனியை வாங்கிட்டு ஆல் இண்டியா லைசன்ஸ் வாங்கினார். ஃப்ரீயாக ஃபோன் போட்டார்.
ஏர்டெல் தவிர மற்ற எல்லா கம்பெனியும் பெரிய தாளா புட்டு போட்டீங்க. பிஎஸ்என்எல்லோடைய அளவுக்கு டவர் கவரேஜ் யார்ட்டையுமே அதுக்கு கிடையாது. தான் 4G இல்லைன்னா எவன் 3G பார்ப்பான். இவன் 4G ஃப்ரீயாக கொடுக்குறான். அவனுக்கு 4G லைசன்ஸ் கொடுக்காம அமுக்கினது யார்? இப்போ 4G கொடுத்துருக்கீங்க. எப்போ 4G கொடுத்தீங்க? இவங்களுக்கு 5G கொடுத்தபோது அவங்களுக்கு 4G கொடுத்தீங்க. பிஎஸ்என்எல்னு ஒரு கம்பெனியை யார் சாவடிச்சாங்க? ஏன் சார் அது பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட் கம்பெனிக்கே கொடுக்கலன்னு? அப்போ நீங்கள் தானே இதெல்லாம் தானே கேள்வி கேட்கணும். எப்படி சார் அது? 1, 2 லோன் பேட் லோன் மட்டும் ப்ரைவேட் செக்டரில் இருக்குது. 80% லோன் எல்லாம் பப்ளிக் பப்ளிக் செக்டர்ல இருக்கு. ஏன் அது ஏன் அந்த பின்னாடி மேனேஜருக்கு இருக்கக்கூடிய தெரியாதா? economics என்ன? ப்ரைவேட் செக்டர் மேனேஜருக்கு தெரிஞ்ச விஷயம் பப்ளிக் செக்டர் மேனேஜருக்கு தெரியாதா? ஸோ அது தெரிஞ்சுதான் நடக்குது. டெஃபினட்டாக டேட்டா கம்பெனியை ஏன் நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கல? 4 சேர்மனை நீங்கள் ஜெயிலில் வச்சுருந்தீங்கன்னா லோன் கொடுப்பானா அவன்? ஓகே சார். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ரைட் ஆஃப்ஸுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது, நாமளும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்தியாவுடைய growth எப்படி இருந்திருக்கு, அந்த growthல 10 வருஷத்துக்கு நம்ம எடுத்து பார்த்தா என்பிஐ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்தியாவோட growthல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, இன்டர்நெட் வந்தது எப்படி வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஆனந்த் சார் நமக்கு விளக்குனாரு. நன்றி சார். நன்றி.